கிச்சனில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இஞ்சி சாறு. டெய்லி நம்ம ரொட்டீனாக சாப்பிட்டுட்ருக்கோம். நான்வெஜ், வெஜ்ஜு எல்லாத்துலேயுமே கேஸ் ட்ரபிள் பிரச்சனை, எல்லா பிரச்சனைகளும் இருக்குது. அதுக்கு நம்ம கண்டிப்பாக இஞ்சி சாறு எடுத்துக்கணும். இஞ்சி, 2 பல் பூண்டு, வெத்தலை, மாலிங்கப்பட்டை, லட்சக்கொட்டை கீரை இதெல்லாம் 2 எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி இந்த 3ஐயும் தான் சேர்த்து நல்லா மிக்சியில் அரைச்சி ஒரு வெதுவெதுப்பான வெந்நீரில் இதை முதல்ல போட்டுக்கணும். இதை ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்புறமா நாம் ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். இந்த வெந்நீர் சூடு போனதுக்கப்புறம் ஃபில்ட்ரு பண்ணோன்னு குடிக்கக்கூடாது. கண்டிப்பாக மேலே இஞ்சி சாறும் கீழே நஞ்சும் இருக்கும். இஞ்சியில் நஞ்சு இருக்கும், அது நம்ம குடிக்கக்கூடாது. அது ஒரு 5 நிமிஷம் வச்சுட்டிங்கன்னா கீழே அந்த மாவு மாதிரி படிஞ்சிடும். இப்போ நமக்கு ரெடி ஆனோடனே பெரியவங்களுக்கு 1 டம்ளர், கொஞ்சம் சின்ன பிள்ளைங்களுக்கு ஒரு 1/2 டம்ளர், ரொம்ப குழந்தைங்கன்னா ஒரு சங்கு அந்த மாதிரி குடித்தா போதும். எங்கள் ஊர் சைடு இதை எல்லாருமே கண்டிப்பாக எடுத்துப்பாங்க. வயிற்றில் உள்ள கிருமிகளை கூட இது கொள்ளும். நிறைய நன்மைகள் இந்த இஞ்சி சாறில் இருக்குது. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த மாவு மாதிரி இருக்குது பார்த்திங்களா, இதுதான் அந்த நஞ்சு அடியில் இருக்கும். இது எங்கெங்கே நம்மளுக்கு வலிகள் இருக்குது, வீக்கம் இருக்குன்னா இதை அப்ளை பண்ணால் கேட்கும். சிலருக்கு புளிப்புனால கழுத்து வலிலாம் இருக்கும். அதுக்கு இந்த இஞ்சி சக்கை இல்லைனா இந்த நஞ்சை அப்ளை பண்ணிக்கலாம். நீங்களும் செஞ்சு பாருங்கள். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நிறைய பேர் வீடியோவை பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.